வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு அதிகாலையிலே நம்ம கோயில் பயணத்தை தொடங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போக போகிறோம்னா, கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கும்பகோணத்துக்கு தான் போக போகிறோம். கும்பகோணத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராதீஸ்வரர் கோயில் இது தாராசுரம் என்கிற ஊரில் இருக்குது. இதோட முன்னாள் பெயர் ராஜராஜேஸ்வரம். அது மருவி தாராசுரம் அப்படின்னு மாறிடுச்சு. இதுதான் ஐராதீஸ்வரர் திருக்கோயில். முன்புறம் இருக்கக்கூடிய நுழைவாயில் பாதி சிதிலமடைஞ்சிருக்க நிலைமையில் கோயில் சில படிகள் இறங்கி உள்ளே போகும் வண்ணத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட முன்புறத்திலேயே இந்த கோயிலோட சிறப்பை சொல்லக்கூடிய இசை படிக்கட்டுகள் அமைந்திருக்கு. இது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட இடங்களால கம்பி வேலி போட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த சிறப்பானதொரு இசை படிக்கட்டானது பலிபீடத்திற்கு ஏறி போகும் படிக்கட்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தாற் போல நந்தி மண்டபம் இருக்குது. இந்த பலிபீடத்திற்கு கீழேயே இசை ஊதும் இசைப்பாணரோட சிற்பத்தோட இந்த சிற்ப கோயில் ஆரம்பிக்குது. சிற்ப கலைஞர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோயில் ஒவ்வொரு அடியிலையும் ஆயிரம் சிற்பங்களை கொண்ட ஒரு இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் இந்த கோயில் யுனெஸ்கோவினோட மரபுடைமை சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட முன்புறத்தில் உள் மண்டபங்களில் பழங்கால ஓவியங்கள் மங்கலான வடிவத்தில் காணப்படுது. இதை பார்த்துட்டு முன்புற நுழைவாயிலை தாண்டி போனோம்னா கோயிலோட கம்பம் வருது. இந்த கம்பங்களை தாண்டி போனோம்னா உலக புகழ்பெற்ற குதிரை மற்றும் யானைகளோட சிற்பங்கள் வருது. இந்த கோயில் ரத அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ரதத்தை இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் முத்து பவளம் போன்ற உயரிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேர் சக்கரம் எப்படி இருக்குமோ அதன் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு மேலே ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகளில் கூட நுண்ணிய வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை வணங்கிட்டு கோயில் காவலர்களாக இந்த கோயிலில் துவார பாலகர்களையும் தாண்டி ஸ்ரீ ஐராவதீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஐராவதீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த கோயிலோட மற்ற சிற்பங்களை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலோட மூலவர் ஐராவதீஸ்வரர், அம்மன் தெய்வநாயகி அம்மன். இந்த கோயிலோட தல புராணத்தின்படி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறதுக்காக இந்திரனோட வாகனமான ஐராவதம் இந்த கோயிலில் வழிபாடு பண்ணி தன்னுடைய உருவத்தை வெள்ளை யானையாக மாற்றிக்கொண்டதால் இந்த கோயிலோட மூலவர் பெயர் ஐராவதீஸ்வரர். இந்த கோயிலில் யமதர்மன் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதுனால இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் யம தீர்த்தம் என்று 2ஆம் ராஜராஜ சோழனால் இந்த கோயில் கிபி 1146 1173 வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட முன் மண்டபத்தில் ஒவ்வொரு தூணிலையும் சிற்பங்கள்ங்கிறது ஒரு அடி உயரத்தில் இருந்து விரலின் அளவு, விரலோட நுனி அளவு கூட மிக நுண்ணிய சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. சிற்பங்களின் கலைக்கூடம் என்று இந்த கோயில் அழைக்கப்படுது. அதற்கு உதாரணமாக இந்த கோயிலில் இந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பிச்சாடனாரோட சிற்பம் ஒரு விரலின் அளவு இருந்தால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய விநாயகரோட சிற்பங்கிறது நம்மளோட விரல் நுனியின் அளவில் மட்டும்தான் இருக்குது. இதை செதுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு நுண்ணிய ஒரு உளியை பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறது அந்த காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம். ஒவ்வொரு சிற்பத்திலையும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லும்படியாக ஒவ்வொரு தூணிலையும் அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகளால் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டோவியம் போன்ற ஆடாள் வளனோட சிற்பத்தின் கீழ்ப்புறத்தில் பக்தர்களோட சிற்பமும் மேற்புறத்தில் பார்வதி அம்மனோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட முன்புறத்தில் காலநீரோடு கூடிய கண்ணப்ப நாயனாரோட சிற்பம் அவ்வளோ ஒரு தத்ரூபமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஞானாம்பிகை மற்றும் அம்மனோட சிற்பங்களை தாண்டி நம்ம கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு கதைகளையும் சிவ புராணங்களையும் அன்ற காலகட்டத்தில் நடந்த பல போர் விஷயங்களையும் சொல்லக்கூடிய சிற்பங்கள் அனைத்துமே ஒவ்வொரு தூணிலையும் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு தூணும் ஏகப்பட்ட கதைகளை சொல்லும் வண்ணம் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நடன மாதவரோட சிற்பங்கிறது ஒரு விரலினோட நுனியின் அளவில் மட்டுமே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு தூணிலையும் ஒரு அடிக்கு உடைய ஒரு சிற்பமும், அதற்கு மேலே விரலின் அளவு ஒரு சிற்பமும், அதற்கு மேற்புறத்தில் விரலின் நுண்ணிய அளவில் ஒரு சிற்பமுமாக பல சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் பிரம்மாண்டத்தின் உச்சம்னா அவரோட பேரன் 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் நுணுக்கங்களின் உச்சம்னு சொல்லலாம். கோயிலில் தூண்களில் மட்டும் இல்லாமல் மேல்புறத்துலேயும் அந்த காலத்தில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை நுணுக்கமான சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் மேற்கூரையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் காப்பிரைட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த காலத்தில் இந்த கோயிலோட காப்பிரைட் அப்படிங்கிறது வேறு எங்கேயும் பிரதி எடுத்து கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. இந்த கோயிலும் திருவனைக்காவிலில் உள்ள கோயிலும் இந்த மாதிரி அமைப்பு முறையில் கட்டப்பட்ட ஒரு கோயில். நடனம் ஆடக்கூடிய ஒரு மங்கையினுடைய சிற்பம் இது. இந்த சிற்பம் நம்ம விரலினோட அளவில் மட்டுமே இருக்குது. இந்த கோயில் அந்த காலகட்டத்தினுடைய போர், அறிவியல், இசை, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி அதை முழுவதுமாக காட்டும் வகையில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நாம் அதை பற்றி ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்கலாம். இந்த கோயில் 40,000க்கும் மேற்பட்ட சிற்பங்களை கொண்ட ஒரு கோயில். அடிக்கு 1000 சிலை அப்படிங்கிற ஒரு பழமொழியோடு வழங்கப்படக்கூடிய ஒரு கோயிலும் இது. பல வெளிநாட்டு வல்லுநர்கள் இந்த கோயிலை பார்த்து பிரமிக்காத ஆள்களே கிடையாதுங்களாம். அந்த அளவுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இந்த கோயிலோட ஒரு தூணில் இருக்கக்கூடிய கங்கோத்பவரோட சிற்பத்தை பற்றி பார்க்கலாம். கங்கையை தலையில் ஏந்திய சிவன் மீது கோபம் கொண்ட பார்வதி கோபப்பட்டு போகிறாங்க. அவரை சமாதானம் செய்யும் வண்ணம் கங்கையை தலையில் இருந்து இறக்கி விட்டுட்டு பார்வதியை சமாதானம் செய்வதற்காக சிவன் காதல் புரியும் ஒரு அற்புதமான உயிரோட்டமான காட்சி. அதை சிற்பத்தின் மூலமே நமக்கு கடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு சிற்பத்தின் மூலமாக கடத்துவது அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இதை ஒரு அடியில் செதுக்கி இருந்தாலும் இதற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களும் இதில் இருந்து 10ல் 1 மடங்கு மட்டுமே செதுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம விரலினோட அளவை வச்சு மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். பார்க்கும் பொழுது பெரியதாக தெரியக்கூடிய இந்த சிற்பங்கள் எல்லாமே விரலினோட நுனி அளவில் மட்டுமே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த வட்டமான அமைப்பில் விளக்குகள் ஏற்றக்கூடிய அமைப்பு, இருளிலும் ஒளிரும் வண்ணத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலே அதற்கு ஏற்ற மாதிரி விளக்கு போடுவதற்கு ஏற்ற இடங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கு. கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த யாழி மண்டபம் அத்தனை சிறப்பான சிற்பங்கள் வேலைப்பாடுகளை கொண்டது. யாழி அப்படிங்கிறது தூணோட மேற்புறத்தில் மட்டுமே எல்லா கோயிலையும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிங்கமுக யாழிகள் தூணினோட கீழ்ப்புறத்தை தாங்கும் வண்ணத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. தூணினோட கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய யாழியோட பின்புறத்தில் முறுக்கேறிய வாள்களோட கூடிய யாழியும் அதன் மேலே எண்முகப்பட்டை கொண்ட தூணோட அமைப்பும் மேற்புறத்தில் தாமரை இதழ்களை கவித்திய வண்ணம் அமைக்கப்படக்கூடிய மேற்புற கூம்புகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது தாமரை இதழ்களை கவித்திய வண்ணத்தில் அமைக்கப்பட்ட ஒரு தூண் அமைப்பு. இந்த ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு சிவ புராண கதைகள் செதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு புத்தக கதையை சொல்கிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறத்தில் சிவ தாண்டவங்களோட பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஆடாள் வல்லான், வணங்கும் சிவன், சிவனடியார், சிவாச்சாரியர்கள் போன்றவர்களோட தனித்தனி சிற்பங்கள் இங்கு செதுக்கப்பட்டிருக்கு.
யானையும் குதிரையும் இருக்கக்கூடிய தேர் வடிவிலான இந்த சிற்பத்தில் நம்ம பார்க்கும்போது யானையை குதிரையும் இயக்கக்கூடிய குதிரை ஓட்டிகளும் யானை பாகர்களும் மேலே அமர்ந்திருக்காங்க. அதற்கு மேற்புறத்தில் சிவன் தாளம்பூவோட காட்சி தர்றாரு. அந்த தேரை இழுக்கக்கூடிய தேர் சக்கரம் ஒவ்வொரு நுண்ணிய வேலைப்பாடுகளாலேயும் தேர்கால் அதில் செருகப்பட்டக்கூடிய அச்சாணி முதற்கொண்டு அவ்வளவு துல்லியமாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். இது கணக்கீடுகளும் மற்றும் அளவுகளை அவங்க எந்த அளவுக்கு நுண்ணிய அளவில் பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு அற்புதமான சிற்பம். இந்த ரத அமைப்பை பார்த்த பிறகு யாழி மண்டபத்தின் கீழ்ப்புறத்தில் சிவ புராணங்களை சொல்லும்படியான சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டிருக்கு. சிவபுராண கதைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு திரைப்படம் போல காட்டப்பட்டிருக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய சிற்பங்களால். இந்த நந்தி மண்டபத்தை சுற்றியே பல ஆயிரம் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அடிக்க 1000 சிற்பங்கள் அப்படிங்கிற ஒரு உதாரணமும் இந்த மண்டபத்திற்காக சொல்லப்பட்டது தான். மண்டபத்தோட பக்கப்பகுதிகளில் மட்டும் இல்லாமல் உட்புறத்திலும் மேற்கூரையிலுமே சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி சுற்று மண்டபத்தில் நம்ம என்னென்ன சிற்பங்களும் மற்ற சன்னதிகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். சிவபெருமானோட சிற்பங்களை தாண்டி இங்கே நரசிங்க பெருமாளுக்கு ஒரு தனியாக ஒரு சன்னதி போன்ற அமைப்பும் அமைச்சிருக்காங்க. இந்த நரசிங்க பெருமாளை மேலே ஏறி போய் பார்க்கும் வண்ணத்தில் படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இரண்யவதம் செய்யும் இரண்யவத காட்சிகளை காட்டும் வண்ணத்தில் இங்கே நரசிங்க பெருமாள் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கார். அவரை வணங்கும் பக்தர்கள் பக்கத்திலேயே அவரை வணங்கும் வண்ணத்தில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் பல காலகட்டங்களில் மாறுபாடு அடைஞ்சிருக்கலாம். பல்வேறு சிற்பங்கள் இந்த கோயிலுக்கு பொருந்தாத சிற்பங்களும் இருக்குது. நிறைய சிற்பங்கள் சிதைக்கப்பட்டும் இருக்குது. வெளிப்புறத்தில் இந்த கோயில் வெளிப்புறத்தில் எடுக்கப்பட்ட சில சிற்பங்கள் தஞ்சாவூரோட அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிச்சாடனாரோட சிற்பம். கணபதியோட சிற்பத்தை தாண்டி அடுத்து தட்சிணாமூர்த்தி அவரோட சிற்பம் இருக்குது. இது தனி சன்னதியாக அமைக்கப்பட்டு படிகள் அமைக்கப்பட்டு மேலே அபிஷேகங்கள் நடைபெறுது. தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் கலை வடிவத்தோட உச்சமாகவே இருக்கும். இங்கே நிறைய இடத்துல நான் பார்த்த தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் அந்த கோயிலோட சிற்பமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்குது. இது பிற்காலத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கலாம். இந்த கோயிலோட சிற்பங்களுக்கு நடுவில் சோழர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் மங்கலான ஓவியங்களாக மாறி நமக்கு காட்சி தெரியுது. இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக சிற்பங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்களையும் நீங்கள் பாருங்கள். இந்த கோயிலோட மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒளி ஊட்டுதல். பாருங்கள், அபிஷேக நீர் போகிறதுக்கு தனியாக ஒரு வாய்க்காலும் அதற்கு இடைப்பட்ட பகுதியில் நீர் நிரப்பப்பட்டு பின் விளக்குகள் ஏற்றப்பட்டு இரவு நேரத்தில் இந்த கோயில் தங்கத்தாலான கோயில் போல ஜொலிக்கும் வண்ணத்தில் ஒளி ஊட்டும் லைட்னிங் மெத்தட் அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. இரவு நேரத்தில் நீர் நிரப்பப்பட்டு அந்த நீரின் மேலே பக்கத்தில் ஏற்றப்படுற அந்த விளக்குகளோட ஒளியில் இந்த கோயில் ஒரு தங்கத்தாலான கோயில் மாதிரி ஜொலிக்கிறத நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அந்த காலத்தில் இப்படி ஒரு லைட்னிங் மெத்தடை பயன்படுத்தினாங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்து நம்ம பார்ப்பது லிங்கோத்பவரோட சிற்பம். அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவர். தங்களில் யார் பெரியவருங்கிற போட்டி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்தப்போ விஸ்வரூபம் எடுத்த சிவன் தன்னோட அடிமுடியை காணும்படி 2 பேரையும் அழைக்கிறாரு. அடிமுடியை தேடி போகிற பிரம்மா அன்னப்பறவையாகவும் விஷ்ணு வராக அவதாரமும் எடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதன் மூலமாக உலகத்தில் மிகச்சிறந்தவர் தான் அப்படிங்கிறத சிவன் உணர்த்துறதா புராணங்கள் சொல்லுது. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுக்களாக நிரம்பியதுனா
இங்கே தாரகாசுரம் சிற்பங்களால் நிரம்பிய ஒரு கோயில் தான். இங்கே அபிஷேக தீர்த்தம் ஊற்றக்கூடிய அந்த ஒரு இடம் கூட அவ்வளோ ஒரு அழகான கலைநயத்தோடு கூடிய சிற்பங்களால் செதுக்கப்பட்டிருக்கு. நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கக்கூடிய அபிஷேக நீர் யாரோட காலிலையும் படாத வண்ணம் நேரடியாக வெளியேறும் வகையில் பல்வேறு சிறப்பான அமைப்புகளை அமைச்சிருக்காங்க. அதை நான் பின்னால் வர்றப்போ அதை பற்றி. கோயிலோட வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. சிவன் கோயிலோட கணக்காளராக சண்டிகேஸ்வரர் விளங்குறாரு. அவருக்கு வலதுபுறத்தில் எல்லா சிவன் கோயில்லையும் ஒரு சன்னதி இருக்கும். சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு எதிர்த்தாற் போலேயே போர்க்கடவுளான துர்க்கை அம்மனோட சிற்பம் இருக்குது. எருமை மாட்டின் தலையின் மேலே ஆக்ரோஷமாக காட்சி தரும் துர்க்கை அம்மனோட சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட ராஜகோபுரம் 85 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமாகவும் இல்லாமல் மிகவும் சிறியதாகவும் இல்லாமல் சரியான அளவில் சரியான முறையில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. வானியலோட இந்த கோபுரம் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்படுது. அது சம்பந்தமான பல கட்டுரைகளும் வந்திருக்கு. இந்த கோயிலில் கோபுரத்தில் பல ஆயிரம் சிற்பங்கள் பல நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு கட்டப்பட்டிருக்கு. வலதுபுற நுழைவாயில் அருகில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் சிதலமடைஞ்சும் இல்லாமலும் இருக்குது. அதுபோக எஞ்சி இருக்க சிற்பங்கள் மூலமாக இந்த கோயிலோட சிற்பக்கலையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். கோயிலின் வெளிப்பிரகாரத்தை முழுவதுமாக நம்ம சுற்றி பார்த்து முடிச்சுட்டோம். இதற்கு உள்ளேயே கோயிலோட வெளிப்பிரகாரத்திலேயே ஒரு தீர்த்த அமைப்பு இருக்குது. யமனோட சாபம் நீங்குவதற்காக இங்கே யம விமோசனம் அடைஞ்சதுனால இந்த தீர்த்தம் யம தீர்த்தம்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலில் தான் புல்லாங்குழல் ஊதக்கூடிய சிவபெருமானோட ஒரு சிறிய சிற்பமும் இருக்குது. இது எந்த கோயில்லையும் காணப்படாத ஒரு சிறப்பான அமைப்பு. அந்த சிற்பத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கோயிலை முழுவதுமாக நம்ம சுற்றி முடிச்சுட்டு கோயிலோட திருச்சுற்று மண்டபத்தை பார்க்கலாம். திருச்சுற்று மண்டபத்தில் பல்வேறு சிறப்பான விஷயங்களும் இருக்குது. பல்வேறு கதைகளும் இந்த திருச்சுற்று மண்டபத்திலேயே காத்திருக்கு. நம்ம கோயிலோட வலதுபுறத்தில் தற்சமயத்தில் வைக்கப்பட்ட ஒரு வில்வ மரம் இருக்குது. இந்த வில்வ மரத்திற்கு பக்கத்தில் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான அடையாளத்தை தரக்கூடிய ஒரு சிற்பமும் இருக்குது. அது என்ன சிற்பம்னா, ஒரே தலையில் காளை மாடும் யானையும் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான சிற்பம் அது. இதுதான் அந்த வில்வ மரம். வில்வ மரத்திற்கு பக்கத்தில் படிக்கட்டு ஏறும் மூலையில் அந்த சிற்பம் காணப்படுது. இதை ஒரு பகுதி மறைச்சிட்டு பார்க்கும்பொழுது யானையாகவும் மறுபகுதியை மறைச்சிட்டு பார்க்கும்பொழுது காளையாகவும் காட்சி தரும் வகையில் மிக சிறப்பான முறையில் இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற சிற்பங்கள் பல சிவன் கோயிலில் பார்த்துருந்தாலும் இங்கே காணப்படக்கூடிய இந்த சிற்பம் மிகவும் தத்ரூபமாகவும் அழகிய வேலைப்பாடுகளாகவும் நிறைஞ்சதாகவே காணப்படுது. இப்படி ஒரு முகத்தை மறைக்கும் பொழுது காளை மாட்டோட உருவமும் மறுமுகத்தை மறைக்கும் பொழுது யானையினோட முகமும் தெரியும். இந்த சிற்பத்தை ரசிச்சுக்கிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழல் ஊதும் சிவபெருமானோட சிற்பத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த சிற்பத்திற்கு அடுத்து சாதாரண பொதுமக்களோட சிற்பங்களும் இங்கு காணப்படுது. விவசாயம் பார்க்கும் பொதுமக்களோட சிற்பமும் அதற்கு பக்கத்திலேயே ஆடு மேய்க்கும் ஆட்டு சண்டை விடும் பொதுமக்களோட சிற்பமும் காணப்படுது. இதற்கு பிறகு நம்ம கோயிலோட திருச்சுற்று மண்டபத்தை போய் பார்க்கலாம். ஒரு கோயிலோட திருச்சுற்று மண்டபங்கிறது அங்கு வரும் பக்தர்கள் மழை வெயிலில் இருந்து பாதுகாப்பாக கோயிலை சுற்றி வருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான நிழற்கூடை அமைப்பு தான். இந்த மண்டபத்தோட சில பகுதிகள் சிதிலமடைஞ்சு அதை மறுநிர்ணயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகளும் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த மண்டபத்தில் சோழர் காலத்து கல்வெட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில சிலைகள் மட்டும்தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. நிறைய இசை தரக்கூடிய சிற்பங்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் இங்கே இருந்தாலும் சிலர் அதை தவறாக சிதைக்கும் வகையில் நடந்துக்குவதால் அதை பாதுகாப்பாக ஒரு அருங்காட்சியகம் போல் அமைச்சு இங்கே பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த திருச்சுற்று மண்டபம் முடிகிற இடத்துல அந்த அருங்காட்சியகம் இருக்குது. அதற்கு குறிப்பிட்ட சிலரோட அனுமதி மட்டும்தான் இங்கே கொடுக்குறாங்க. எல்லாரும் அதை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பங்கள் மட்டும் இங்கே பாதுகாக்கப்படுது.
இந்த திருச்சுற்று மண்டபத்தோட கீழ்ப்புறத்திலையும் சிவபுராணம் மற்றும் அந்த காலத்தில் நடந்த போர்க்கதைகள், செவிவழி செதி கதைகள் போன்றவை செதுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னது போல் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் இது. இதன் வழியாக மழை நீரும் அபிஷேக நீரும் தனித்தனியாக வெளியேறும் வகையில் இங்கே அமைச்சிருக்காங்க. கோபுரத்தோட பின்புற தோற்றம் மிக அற்புதமாக இருக்குது. திருச்சுற்று மண்டபத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இல்யூஷன் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் தூண்கள் அவ்வளோ ஒரு தத்துரூபமாக கண்ணாடி வழியை பார்க்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு. திருச்சுற்று மண்டபத்தில் இருந்து அந்த திருச்சுற்றை சுற்றுறவங்க அந்த கோயிலோட ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு அமைப்பையும் பார்க்கும் வண்ணத்திலேயே அந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கும். நம்ம அதில் சுற்றிக்கிட்டே கோயிலோட கோபுரத்தில் இருக்கக்கூடிய சில சிற்பங்களை இப்போ நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு தளத்திலையும் அவ்வளோ ஒரு அற்புதமான சிற்பங்கள் இங்கு செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசமான கல் வேலைப்பாடுகளை பார்க்கலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வித்தியாசமான கல் வேலைப்பாடுகளில் முக்கியமானது இங்கே இருக்கக்கூடிய ஒரே நேர்கோட்டிலான தூண்களோட அமைப்பு. தூரத்தில் ஒரு புள்ளியாக அமையக்கூடிய தூண்கள். அதற்கு அடுத்தா போல் கல்லினாலேயே ஆன கதவுகள். இந்த கல் கதவுகளை தாண்டி நம்ம போனோம்னா பல இடங்களில் சிற்பங்கள் இல்லாமலே இருக்குது. இவ்வளவு நுணுக்கமாக அந்த மண்டபத்தை செதுக்கிட்டு அந்த இடத்துல சிற்பங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். கோயிலோட பின்புறத்தை தாண்டி திருச்சுற்று மண்டபத்தில் சில லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லிங்கங்களை நம்ம வணங்கிட்டு வலதுபுற மூலையில் ஒரு சிறிய மண்டபம் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் உலக சிறப்பு வாய்ந்த கல் ஜன்னல்கள் அமைப்பு இருக்குது. இந்த கல் ஜன்னல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கல்லும் சிற்பங்களால் செதுக்கப்பட்ட ஜன்னல் போன்ற அமைப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தால் இதை செதுக்கிறோம்னாலும் அவ்வளோ ஒரு கடினமான வடிவத்திலேயே இது செதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மண்டபத்தில் எந்த விதமான சிலைகளும் இல்லை. இந்த கல் ஜன்னல்கள் ஒரே அமைப்பில் மட்டும் இல்லாமல் 5 விதமான வித்தியாசமான அமைப்புகளால் செதுக்கப்பட்டிருக்கு. முக்கோண அமைப்பிலையும் ஒன்றன் மேல் ஒன்று அமைந்த அமைப்பிலையும் நட்சத்திர அமைப்பிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இதை வெளிப்புறம் இருந்து பார்க்குறப்போ ஒரு வடிவமாகவும் உள்புறம் இருந்து பார்க்குறப்போ ஒரு வடிவமாகவும் வித்தியாசமான அமைப்பில் இந்த கல் ஜன்னல் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கல் ஜன்னல் அமைப்பில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஓவியங்களை நம்மளால் இப்போது பார்க்க முடியும். இது வெளிப்புறத்திலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு ஜன்னலும் வித்தியாசமாக 5 வித்தியாசமான ஜன்னல்களாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கல் ஜன்னல் மண்டபத்திற்கு பக்கத்திலேயே ஒரு நடன மண்டபம் இருக்குது. இந்த நடன மண்டபம் தான் மற்ற கோயில்களில் செதுக்காமல் இந்த கோயிலுக்காகவே பிரத்யேகமாக செதுக்கப்பட்ட ஒரு மண்டபம். இதோட கூரை அமைப்பில் ஒவ்வொரு தாளமும் ஒவ்வொரு அபிநயமும் நாட்டியத்தில் எப்படி இருக்கணுங்கிற முத்திரையோட கூடிய ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் ஒரே நேர்கோட்டில் செதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தாளத்திற்கு ஏற்ற நடனம், ஒவ்வொரு தாளத்திற்கும் ஏற்ற அபிநயம், ஒவ்வொரு தாளத்திற்கும் ஏற்ற முத்திரைகள்னு அவ்வளவு விஷயங்களையும் இந்த ஒரே மண்டபத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மண்டபத்தை போல் வேறு எங்கேயும் செதுக்கக்கூடாதுங்கிற உத்தரவாதத்துடனேயே இந்த மண்டபமானது செதுக்கப்பட்டிருக்கு. உலக மரபுடைமை சின்னமாக இந்த கோயில் ஆக்கப்படுறதுக்கு இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்திரைகளும் ஒரு முக்கியமான காரணம். இவ்வளவு சிறிய இடத்துல இத்தனை ஆயிரம் முத்திரைகளை ஒரு இடத்துல செதுக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுனால இது ஒரு மரபுடைமை சின்னமாகவும் உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கப்புறம் திருச்சுற்று மண்டபத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள 63 நாயன்மார்கள். கோயிலோட பக்கச்சுவர்களில் 63 நாயன்மார்களோட சிற்பங்களும் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு.
இந்த சிற்பங்களுக்கு மேற்புறத்திலேயே பல கல்வெட்டுகளும் இருக்குது. கல்வெட்டுகளுக்கு மேலே பழைய ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்கள் பாதி அழிந்த நிலைமையிலும் நிறங்கள் மங்கிய நிலைமையிலும் காணப்படுது. இதை போனால் கண்டிப்பாக பாருங்கள். 900 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டுள்ள ஒரு கோயிலில் அந்த ஓவியங்கள் இன்னும் இருக்குன்னா எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். இங்கு வரக்கூடிய பல பேர் அந்த ஓவியங்களோட மதிப்புகள் தெரியாமல் சிதலம் பண்ணுறதுனால அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிற்பங்கள் இசை சிற்பங்களாக இருப்பதனால அதை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு அரசாங்கம் பாதுகாப்பு பண்ணி வர்றாங்க. திருச்சுற்று மண்டபத்தோட முன்பகுதியில் இந்த அருங்காட்சியகம் போன்ற அமைப்பில் பல்வேறு சிற்பங்களும் இசை சிற்பங்களும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிற்பங்களை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூட அம்மன் சன்னதிக்கு போகலாம். சிவன் கோயில்களில் இது கொஞ்சம் வித்தியாசமான கோயில். அம்மனுக்குன்னு தனியாக சன்னதி இல்லாமல் தனியாக ஒரு கோயிலே இருக்குது. இந்த கோயிலோட அம்மன் தெய்வநாயகி அம்மன். இந்த கோயிலும் மரபுடைமை சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு போகும் பல பேர் இந்த சிவன் கோயிலோட திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் அதோட வலது புறத்தில் ஒரு அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது. போனால் கண்டிப்பாக இதையும் பாருங்கள். இதுவும் ஐராவதீஸ்வரர் கோயில் போல் பிரம்மாண்டமாக இல்லாட்டியும் அதே போன்ற அமைப்போட அதே போன்ற தூண்களின் மிக நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே அம்மனுக்கு காவலாக துவார பாலகிகள் இருக்காங்க. கையில் ஆயுதங்களோடையும் கேடயத்தோடையும் பாதுகாப்பாக அம்மனுக்கு வெளியில் இருக்காங்க. இவர்களை தாண்டி நம்ம இந்த கோயிலோட அம்மனான தெய்வநாயகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்க்கலாம். தெய்வநாயகி அம்மன் அற்புதமாக நமக்கு காட்சி தராங்க. அம்மனை வணங்கிட்டு நம்ம கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம். அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தூண்கள்லையுமே அம்மனோட வாகனமான சிம்ம வாகனத்தில் தான் சிம்மமுக யாழி தான் இருக்குது. ஒவ்வொரு தூணுக்கு கீழேயும் சிம்மமுக யாழியோட இந்த கோயில் அவ்வளோ ஒரு அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. அம்மனோட சன்னதிக்கு போகும் வழியிலையும் வெளியில் வர்ற வழியிலையும் குதிரை சிற்பங்களும் சண்டையிடும் வீரர்களோட சிற்பங்களும் கீழ்த்தளத்திலையும் அதே மாதிரி சிற்ப வேலைப்பாடுகளாலேயே இந்த கோயில் நிரம்பி இருக்கு. ஐராவதீஸ்வரர் கோயில் அளவிற்கு சிற்பங்கள் இல்லாட்டியும் இந்த கோயிலையும் ஓரளவுக்கு சிற்பங்களும் அழகிய வேலைப்பாடுகளோடுமே நிரம்பி இருக்கு. கோபுர சுற்றுச்சுவரின் கீழ்ப்பகுதியில் அன்றாட மக்களோட வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய பல்வேறு சிற்பங்களும் விவசாயம் பார்க்கும் மக்களோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. புலியை வேட்டையாடும் வீரனோட சிற்பம், புலியோடு சண்டையிடும் வீரரோட சிற்பம்னு ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் அந்த காலகட்டத்தில் எப்படி மக்கள் வாழ்வு இருந்ததோ அதற்கேற்றாற் போல அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்கள் அனைத்தையும் பார்த்துட்டு நம்ம கோயிலோட வலதுபுறத்தில் பார்க்கலாம். வலதுபுறத்தில் அபிஷேக நீர் ஊற்றும் இந்த தூணானது மனிதனோட வாயோட அமைப்பில் அவ்வளோ ஒரு அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு நீரூற்றும் அமைப்பு இவ்வளவு அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன். அம்மன் கோயிலை சுற்றுப்புற தனத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு முன்புறத்தில் அம்மன் சன்னதிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் இருக்கக்கூடிய நுண்ணிய சிற்பங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த படிக்கட்டுகளின் இருபுறத்திலையும் முன்னாடி இருக்கக்கூடிய வீரர்கள், புலியை கொண்டு போரிடும் வீரர்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. முன்புற நுழைவாயில் மண்டபம் பாதி இல்லாத நிலைமையிலேயே இந்த கோயில் இருக்கு. அம்மனை தரிசிக்க செல்லும் அந்த படிக்கட்டுகளில் கூட சிற்ப வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க. முன்புறத்தில் ராஜராஜ சோழனோட தஞ்சை பெருவுடையார் கோயிலும் அவரோட மகனான ராஜேந்திர சோழனோட கங்கை கொண்ட சோழபுரமும் அவருடைய மகன் ராஜராஜனுடைய பேரனான 2ஆம் ராஜராஜனோட தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலும் தமிழக சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும்
இன்றும் உலக அளவில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோயில்கள். இதை அனைத்தையும் வரும் தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தரணும். இங்கு எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே. இன்னும் இது போன்ற வீடியோக்கள் வருவதற்கு உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தாருங்கள். நன்றி நண்பர்களே.